ஆனா சத்தியமா சொல்றேன் ப்ரோ, இந்த ஒரு விஷயம் இவ்வளவு பெரிய பிரச்சனையா வெடிக்கும்னு சொல்லிட்டு சத்தியமா எனக்கு தெரியாது ப்ரோ. என்ன மாதிரியே பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ப்ரோ. சாரி, என்ன மாதிரி இல்ல, நம்மள மாதிரியே பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ப்ரோ. இப்ப இந்த வெள்ளிக்கிழமை எபிசோட்ல எப்ப இந்த கார் டாஸ்க காமிச்சாங்களோ அதுக்கப்புறமே மக்கள் பல பேர் டென்ஷன் ஆகி வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. காமு பாரு 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுங்க, இந்த 2 ஜென்மங்கள் இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாது, இந்த 2 ஜென்மங்கள் வீட்டுக்குள்ள இருந்து இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோவை அழிச்சிட்டு இருக்காங்க, சோ பார்க்கவே வெறுப்பா இருக்குன்னு சொல்லிட்டு பல பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. நம்ம கூட ஒரு சில வீடியோஸை பத்தி பேசியிருந்தோம். ஏன்னா ஒரு அண்ணன் எல்லாம் சம காமெடி பண்ணியிருந்தாப்ல, ஷூவை தூக்கிட்டு நேரா டிவிக்கு நேரா போயிட்டு மூஞ்சிலே அடிச்சாப்ல, பாரு மூஞ்சிலே நம்ம காமு மூஞ்சிலே அடிச்சிட்டு இருந்தாப்ல. இந்த மாதிரி பல பேருக்கு கொந்தளிச்சு வீடியோ போட்டிருந்தாங்க. அப்ப நான் என்ன யோசிச்சேன்னா, சரி ஓகே, எல்லாருமே பிக் பாஸ் ஃபாலோ பண்ணிருக்காங்க, அவங்களுக்கான அந்த செயல்பாடுகள் அப்படிங்கிறது ஒரு வகையில டிஸ்டர்ப் பண்ணிட்டு அதனால கடுப்பாய் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. சரி ஓகேன்னு பார்த்தா நேத்து அந்த ப்ரோமோ வந்துச்சுல, அந்த ரெட் கார்டு ப்ரோமோ, அந்த ரெட் கார்டு ப்ரோமோக்கு அப்புறம் வீடியோ பார்க்கணும் எப்போ தமிழ் மக்கள் எல்லாருமே கொந்தளிச்சிருக்காங்க ப்ரோ. எல்லாருமே தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, அவன் எங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கானோ எல்லா இடத்துல இருந்து வீடியோ போட்டு வச்சிருக்காங்க ப்ரோ. நேத்து நைட்டு தான் பாக்குறேன் ப்ரோ, அவ்வளவு பேர் கொந்தளிச்சிருக்காங்க. ஒரு சைடு பார்த்தா ஒரு கூட்டம் பாட்டு பாடுது, ஒரு சைடு பார்த்தா ஒரு கூட்டம் டான்ஸ் ஆடுது, இன்னொரு சைடு பார்த்தா ஃபேமிலியா உட்கார்ந்து என்ஜாய் பண்றாங்க. இன்னொரு சைடு பாக்குறேன் ஒரு ஃபேமிலி மொத்தமா உட்கார்ந்து இருக்கு, கூட்டு குடும்பம்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்ல டிவில அந்த எபிசோட போட்டுட்டு இருக்காங்க. எபிசோட்ல சேதன் இந்த ரெட் கார்டு காமிக்கிற விஷயத்த காமிச்சோன்னா குடும்பமே கொண்டாடுது ப்ரோ. வெளியே போன்னு சொல்லிட்டு குடும்பமே கொண்டாடுது. அங்க நீங்க அந்த ப்ரோமோல கூட பார்த்திருப்பீங்க, அங்க சேதனை ரெட் கார்டு எடுத்தோன்னே ஆடியன்ஸ் கொண்டாடி இருப்பாங்க. ஆடியன்ஸ் பயங்கரமா சொல்லிட்டு கொண்டாடி இருப்பாங்க. அந்த மாதிரி தான் மொத்த தமிழ் மக்களும் கொண்டாடி இருக்காங்க ப்ரோ. மொத்த தமிழ் மக்களும் கொண்டாடி இருக்காங்க. தமிழ் மக்கள் மட்டும் இல்லாம இந்த பிக் பாஸ் ஃபாலோ பண்ணுவாங்கல்ல, சொல்ல முடியாது, மலையாளத்துல இருந்து கூட நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க, எல்லாருமே கொண்டாடி இருக்காங்க. எல்லாருமே இப்பதான் ஆனந்தமா இருக்கு, இப்பதான் கரெக்டா அந்த ஷோவை கொண்டு போறீங்க, இப்பதான் கரெக்டான ஜஸ்டிஸ் கிடைச்சிருக்கு, இதாண்டா பிக் பாஸ், இதாண்டா சேதனன்னு சொல்லிட்டு ஃபயர் விட்டு வச்சிருக்காங்க ப்ரோ. நேத்து நைட்டு ஒவ்வொரு வீடியோவை பாக்குறேன், நானே மிரண்டு போயிட்டேன். இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பிக் பாஸ்லயுமே இந்த மாதிரி யாருக்காச்சும் சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டு நான் பார்த்திருக்கேன். யாருக்காச்சும் சப்போர்ட் பண்ணி இவங்களுக்கு வந்து அநீதி நடந்துட்டு இவங்களுக்காண்டி நாங்க ஸ்டாண்ட் பண்றோம்னு சொல்லி ஸ்டாண்ட் பைன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டு பார்த்திருக்கேன். முதல் முறையா ஒரு நபரை எவிக் பண்ணணும்னு சொல்லிட்டு இவ்வளவு மக்கள் கொந்தளிச்சிருக்காங்க ப்ரோ. எவிக் பண்ணதுக்கு கொண்டாடி வீடியோ போட்டு வச்சிருக்காங்க. அவன் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி தீபாவளின்னு சொல்லி வெடி போடுறான். ஒரு சைடு பார்த்தா கேக் வெட்டுறான். அந்த ஸ்னூப்பின்லாம் ஒரு பையன் கிடக்காம போல கேக் வெட்டி வச்சிருக்கான் ப்ரோ. இந்த மாதிரி கொந்தளிச்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் பாரு வெளியே வந்து பார்த்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் அந்த பீடை வெளியே வந்து பார்த்தா என்ன நிலைமைக்கு ஆக போகுன்னு தெரியல. முக்கியமா பாருக்கு முட்டு கொடுத்த ஆட்கள்லாம் என்னென்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. சத்தியமா சொல்றேன் ப்ரோ, மொத்த சோசியல் மீடியாவும் நேத்து நைட்டு பிக் பாஸ் சீசன் 9 அதுலதான் கிராக் ஆகி நின்று, அங்கதான் கிராக் ஆகி நின்று இருக்கு ப்ரோ. ரெட் கார்டுன்னு சொல்லிட்டு மொத்தமா கிராக் ஆகி அங்கதான் நின்று இருக்கு. அவ்வளவு பேர் கொந்தளிச்சு வீடியோ போட்டிருக்காங்க. அதுல ஒரு சில பேர் ஓகே ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு, அந்த ட்ரெண்டோட ட்ரெண்டா போகும்னு சொல்லிட்டு சும்மா வீடியோ போட்டு வச்சிருக்காங்க. பட் பல பேர் உண்மையாவே எபிசோட் பார்த்து கொந்தளிச்சு வீடியோ போட்டு வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு எனக்கு சிரிக்கவா இல்ல பார்வை நினைச்சு அளவான்னு தெரியல, அந்த அளவுக்கு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க. கண்டிப்பா நீங்களும் பார்த்திருப்பீங்க. அதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ரெண்டாவது, நேத்து இவங்க 2 பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்தாங்களா, அப்ப இவங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு போகும்போது பண்ண ஆக்ஷன்ஸ், அது மட்டும் இல்லாம நம்ம காமு மாமா போறதுக்கு முன்னாடி சாண்ட்ராவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட விஷயம், அப்ப சாண்ட்ரா ரியாக்ட் பண்ண விஷயம், இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் எடுத்து பேசணும்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம பாரு எவிக்ட் ஆகும்போது ஒரு சம்பவத்தை பண்ணாங்க தெரியுமா, எவ்வளவு பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல. பாரு அந்த மெயின் கேட்டை தாண்டி வெளியே போயிட்டு வெளியே இருந்து ஒரு கல்லு வீசுது ப்ரோ வீட்டுக்குள்ள, வெளியே இருந்து ஒரு கருங்கல்ல வீட்டுக்குள்ள வீசுது. எவ்வளவு பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல. நான் ஃபர்ஸ்ட் எபிசோட பார்க்கும்போது ஏதோ செருப்புன்னு நினைச்சேன், ஓகேவா, ஏதோ செருப்பை வீசுது போலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் போய் பார்த்தா தான் தெரியுது இந்த தண்டிக்கு ஒரு கல்லை வீசி வச்சிருக்கு ப்ரோ இந்த பொண்ணு. பார்க்காதவங்க ரிட்டர்ன் எபிசோட்ல போய் பாருங்க. அந்த பார்வதி வந்து வெளியே போயிட்டு அப்புறம் கமாரிதன் ஒரு சைடு காமிச்சிருப்பாங்க, காமிச்சிட்டு திருப்பி அந்த மெயின் கேட்டை காமிப்பாங்க, சும்மா ஓப்பனா இருக்கும் அந்த மெயின் கேட். அப்ப பார்த்தா ஒரு கல்லு டம்முன்னு பறந்து வரும், டம்முன்னு பறந்து வந்து அந்த சவுத்துல தட்டி பொத்துன்னு விடும். இந்த சம்பவத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு மட்டும் தான் தோணுச்சு, நீ இன்னும் திருந்தலம்மா, நீ இன்னும் திருந்தல, கண்டிப்பா வெளியே போய் நீ திருந்த மாட்டேன் அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. எனக்கு இந்த காமுக்கான விஷயம் மட்டும் கொஞ்சம் பேசி ஆகணும். எல்லா விஷயத்தையும் மொத்தமா பாத்துறலாமா? சோ வீடியோக்குள்ள பாருங்க, முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ 10 பேர் சஜஸ்ட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பிக் பாஸ் தமிழ் வரலாற்றுல ஒரு பொண்ணு வந்து ரெட் கார்டு வாங்கினதே கிடையாது. முதல் முறையா விஜே பார்வதி அவர்கள் ரெட் கார்டு வாங்கி வெளியே போயிருக்காங்க. இதையுமே பிடிச்சி வச்சு பல பேர் வந்து பயங்கரமா போட்டிருந்தாங்க. பாத்தீங்களா எப்படி போல்டா போறாங்க, பாத்தீங்களா எவ்வளவு ஸ்ட்ராங்கா போறாங்க பாத்தீங்களான்னு சொல்லிட்டு. ஸ்ட்ராங்கா போறது போல்டா போறதுலாம் எங்க மேட்டர் இல்லைங்க, என்னத்தை வாங்கிட்டு போறாங்க அப்படிங்கறத விஷயம். ரெட் கார்டு வாங்கிட்டு போறாங்க. ரெட் கார்டு அப்படிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஒரு பேப்பர் கிடையாது, அது ஒரு ஸ்டேட்மெண்ட். அது வந்து நீங்க எப்பவுமே அழிக்க முடியாது. எங்க போனாலுமே இவங்களுக்கு என்ன பேரு தெரியுமா இப்ப இருக்கோ, இந்த பிக் பாஸ்ல ரெட் கார்டு வாங்கின நபர் தானே, அங்க ஏதோ தப்பு பண்ணிட்டு ரெட் கார்டு வாங்கின ஆள் தானே, அப்படி சொல்லி தான் பேர் இருக்கும். ஸோ இந்த ரெட் கார்டு அப்படிங்கிறது சாதாரணமா ஒரு பேப்பர் கிடையாது, ஒரு ஸ்டேட்மெண்ட், ஓகேவா. அந்த வகையில இவங்க எவிக்ட் ஆகி வெளியே போகும்போது யாருமே இல்லை,
யாருமே வெளியே வரல. அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனா எனக்கு அது ஓகேவா தோணுச்சு. ஏன்னா எல்லாரும் எவிக்ட் ஆகி போகும்போது இந்த பாரு உட்கார்ந்து கக்க புக்கான்னு சிரிச்சிட்டு இருக்கோம். ஓகேவா? அப்படி இருக்கும்போது பாரு எவிக்ட் ஆகி போகும்போது யாருமே கண்டுக்கல. நீ போனா போ, இருக்கணும்னா இருன்னு சொல்லிட்டு யாருமே கண்டுக்காம அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு 3 பேர் மட்டும் காம்போ சுத்தி சுத்தி வந்தாங்க. மத்தபடி இருந்த எல்லாருமே உள்ள உட்கார்ந்து இருந்தாங்க. பார்வை யாருமே சுத்தமா கண்டுக்கல. அப்ப பாரு போயிட்டு மெயின் கேட் கிட்ட ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கமாருதீன் வர்றதுக்கு. பார்த்தா கமாருதீன் அங்க வினோத் கிட்ட கதை பேசிட்டு இருப்பாப்ல. அப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பாரு டென்ஷன் ஆயிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அவங்க மட்டும் தனியா போயிருவாங்க. போயிட்டு ஒரு 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 கட்டுக்கு அப்புறம் இன்னொரு கட்டுல பாத்தீங்கன்னா வெளிய இருந்து ஒரு கருங்கல்ல வீசுறாங்க சொயங்கின்னு. அப்போ ஒரு கருங்கல்ல வெளிய இருந்து சொயங்கி உள்ள வந்து செவுத்துல தட்டி கீழே விழுது. அதை பார்த்த உடனே தான் நினைச்சேன், சரி ஓகே இது திருந்துற மாதிரி தெரியல, பீடை வந்து ஆல்வேஸ் பீடை தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அடுத்ததா நம்ம காமுக்கு வந்து ஒரு சில அட்வைஸை கொடுத்துருப்பாங்க நம்ம வினோத்லாம். என்னன்னா வெளியே போயிட்டு தயவு செய்து இவளை கல்யாணம் பண்ணணும் அப்படிலாம் யோசிச்சிடாத, உன் வாழ்க்கை அழிஞ்சிரும், நிம்மதியாவே என்னால இருக்க முடியாது. சோ தயவு செய்து அந்த முடிவை மட்டும் பண்ணிராதுன்னு சொல்லிட்டு நம்ம வினோத் பயங்கரமான அட்வைஸ் கொடுத்திருப்பாப்ல. வினோத் மட்டும் இல்ல, அந்த இடத்துல திவ்யாவுமே கூட்டு அட்வைஸ் கொடுத்திருப்பாங்க. நீங்க வெளியே போயிட்டு யாரு கூட வேணா பேசுங்க, யாரு கூட வேணா பேசாம போங்க, ஆனா இவா கூட மட்டும் பேசாதீங்க, இவா கூட மட்டும் தயவு செய்து தொடர்பு பண்ணணும் பேசணும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் முடிவு பண்ணிடாதீங்க, பேசிடாதீங்க, வாழ்க்கை அழிஞ்சிரும். நான் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், அவ தான் உங்களை ட்ரிகர் பண்ணி உங்க வாழ்க்கை அழிச்சிட்டா, சோ புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமான அட்வைஸ் கொடுத்திருப்பாங்க. அப்ப காமு எவிக்ட் ஆகி வெளியே போகும்போதுமே அங்க யாருமே பெருசா இல்ல, ஒரு 3 பேர் மட்டும் தான் இருந்தாங்க. ஒன்னு கானா வினோத், இன்னொன்னு திவ்யா, இன்னொன்னு சபரி. 3 பேர் மட்டும் தான் இருந்தாங்க. 3 பேர் மட்டும் கை கொடுத்து கட்டி பிடிச்சு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி வெளியே அனுப்புனாங்க. மற்றபடி எல்லாம் உள்ள சாண்ட்ராவை பார்த்துட்டு இருந்தாங்க. இவர் ஒரு மாதிரி ஃபீல் ஆகி வெளியே போனாப்ல. எனக்கு கொஞ்சம் காமுக்கான எவிக்ஷன் மட்டும் தான் கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா மனுஷன் கொஞ்சம் நல்ல மனுஷன் தான், சேர்க்க சரியில்லாம இப்படி ஆயிட்டாப்ல. அப்போ உள்ள சாண்ட்ரா பத்தி இந்த இடத்துல நம்ம பேசி ஆகணும். எல்லாரும் போகும்போது மன்னிப்பு கேட்கறாங்க. இப்ப பாருக்கான மன்னிப்பை நம்ம இங்க கணக்குல எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா பார்வை பொறுத்த வரைக்கும் வெள்ள பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு சம்பவத்தை ட்ரை பண்ணாங்க. பட் எனக்கு என்னன்னா மன்னிப்பு கேட்க வராங்க, அதுக்குள்ள என்ன ஓன்னு கத்தல், எனக்கு இதுதான் புரியல. நான் எப்பவுமே சாண்ட்ராக்கு ஸ்டாண்ட் பண்ணதே இல்லை. சாண்ட்ராக்கு நான் ஸ்டாண்ட் பண்ணுனா அதுல தள்ளி விட்டதுக்கு ஸ்டாண்ட் பண்ணேன். அதுக்கு நான் சாண்ட்ராக்கு முழுசாலாம் ஸ்டாண்ட் பண்ண மாட்டேன். அதுல நான் முக்கியமா ஸ்டாண்ட் பண்ணது இவங்களுக்கான அந்த பிஹேவியர், அவங்க பிளான் போட்டு மிதிச்ச அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நான் இந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்ணேன். ஆனா நேத்து சாண்ட்ரா பண்ண விஷயம் எனக்கு உண்மையாவே தேவையில்லாத ஒரு விஷயம் மாதிரி தோணுச்சு. ஏன்னா ஓகே பாரு மன்னிப்பு கேட்க வராங்க, தள்ளி இருந்து மன்னிப்பு கேட்கறாங்க, அதுக்குள்ள ஒரு சவுண்டு ஓன்னு ஒரு சவுண்டு. ரெண்டாவது கமாருதீன் அவன் போறதுக்கு முன்னாடி பண்ண தப்ப உணர்ந்து காலில் விழுறான். ஏதோ ஒண்ணுப்பா அவன் பண்ண தப்ப உணர்றானோ உணரலையோ, ஆனா அவனுக்கு வந்து அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி தோணி இருக்கு. வந்து அப்படி மொத்தமா சாஷ்டாங்கமா ஒரு மாதிரி கை காலில் நீட்டி காலில் விழுறான். அப்படி விழும்போது அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பயம் வருது? இப்போ அந்த ட்ராமா இருக்கும், ஓகே, அது காரக்குள்ள வச்சு மிரட்டியிருக்கான், எல்லாம் ஓகே. அந்த பேனிக் அட்டாக்ல ஒரு நாள் இருக்கலாம், ஓகே தான், எல்லாம் ஓகே, ஒரு நாள் இருக்குன்னு வச்சுக்கலாமே. 2வது நாளும் உங்களுக்கு பயம் இருக்கா என்ன? 2வது நாளும் உங்க பக்கத்துல இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கும் போது உங்களுக்கு பயம் வருதா? அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் கூட்டு அவ்வளவு விஷயத்த சொல்லி நீங்க ஜாலியா உள்ள போகுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நேத்திக்கான லைவ்ல ஜாலியா எல்லார்ட்டையும் பேசிட்டு சுத்திட்டு கமாருதீன் சைலோடி நடந்து போகும்போதெல்லாம் ஜாலியா தான் சிரிச்சிட்டு இருந்தீங்க. ஆனா நேத்திக்கான எபிசோட்னு வந்தோடனே மட்டும் பக்கத்துல வந்தோடனே ஏன் அப்படி கத்துனீங்க? ஒரு மாதிரி கத்துறாங்க, ஒரு மாதிரி ஒளிறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி என்னடா இது அப்படின்னு தோணிச்சு. எனக்கு மட்டும் இல்ல, நேத்து சேதனுக்கே தோணிட்டு, சேதனுக்கே அது ஓவர் ஆக்டிங் மாதிரி தோணிட்டு போல. அதனால தான் சேதனை கடைசியில கேட்பாங்க, நீங்க வந்து பண்ற ஒவ்வொரு விஷயமும் சரியில்லை, நீங்க ஓகேவா இருக்கீங்களா, ஓகே தானே, நீங்க ஃபிட்டா இருக்கீங்களா, நீங்க இந்த வீட்டுல உங்களுக்கான ஆட்டத்தை தொடரீங்களான்னு சொல்லி, நீங்க இந்த வீட்டுல உங்களுக்கான ஆட்டத்தை தொடரீங்களான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது ஏன் கேட்டாங்கன்னா இவங்க ரொம்பவே ஓவர் டிராமா ஆயிடுச்சு. சும்மா பக்கத்துல வந்தானே ஓன்னு கத்த ஆரம்பிச்சோன்னு சேனலே வெறுப்பாயிட்டாங்க. என்ன இது ஓன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்துட்டுன்னு சொல்லி தான் சேதன் வச்சு கேட்டிருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல டக்கு நம்ம சாண்ட்ரா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஓகே இப்போ எனக்கு ஓகே தான் சார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. என்னால இதை ஏத்துக்க முடியல. என்னால இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. ஒருத்தன் மன்னிப்பு கேட்கறான், எவிக்டாகி வெளியே போறான், மன்னிக்க முடியலன்னா கூட அந்த இடத்துல திருப்பி பயப்படுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது. அவன் ஒன்றும் நேரா மூஞ்சிக்கு நேரா வரல, அவன் கீழே விழுறான், கீழே விழுந்து உடனே மன்னிப்பு கேட்கறான். அது ஒரு செகண்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவன் மன்னிப்பு கேட்கான்னு சொல்லிட்டு. மேபி பக்கத்துல வரும்போது கூட உங்களுக்கு பயம் இருந்திருக்கலாம். ஆனா பக்கத்துல வந்து காலில் விழுந்து அடுத்த செகண்ட் உங்களுக்கு பயம் இருக்கா என்ன? ஏன் காலை பிடிச்சி இழுத்துருவான்? அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். காலை பிடிச்சி இழுத்தா அவங்களை ஸ்மாக் போட போறான், அப்பெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா ஏதோ தேவையில்லாம ட்ரை பண்றாங்களோன்னு தோணுது. மேபி இந்த கதையா தான் இருக்கு ப்ரோ, வட சென்னை கதையா தான் இருக்கு. சந்திரா வந்து பழி வாங்குற மாதிரி இங்க சாண்ட்ரா வந்து பழி வாங்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ப்ரோ. ராஜன் அதாவது பிரஜனுக்காக சாண்ட்ராவா இருக்கக்கூடிய நம்ம சந்திரா வந்து பயங்கரமா பழி வாங்கிட்டு இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல படுங்க. எனக்கு என்னமோ அப்படிதான் ஃபீல் ஆச்சு ப்ரோ, அதனால தான் சொன்னேன். இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல படுங்க. பார்வை நினைச்சா எனக்கே வருத்தமா இருக்கு.
பாருக்கான எவிக்ஷனை இப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் சுத்தமா எதிர்பார்க்கல ப்ரோ. கண்டிப்பா நீங்களும் சோசியல் மீடியால பார்த்திருப்பீங்க. அதை பத்தி உங்களுக்கான கருத்தை சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ரெண்டாவது நம்ம பாரு கல்லு கொண்டு வீசினாங்கல்ல, அதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. பாவம் யாருமே இல்லாம எவிக்ட் ஆகுறாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாரும் எவிக்ட் ஆகும்போது சிரிச்ச ஒரு ஆளு இன்னைக்கு சிரிக்க கூட ஆள் இல்லாம அனாதையா எவிக்ட் ஆன மாதிரி ஆகுறாங்க. பார்க்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கு. இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்து